சிரிக்க சிரிக்க பேசினாலும் அடியில் சிந்தனை கண்டிப்பாக ஓடிதான் ஆகணும். இந்த பல கிண்டல்களுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடல் மேலே இருக்கக்கூடிய அலை மாதிரி தான். மேலோட்டமாக அலை பொங்கி பொங்கி இருக்கும். ஆழ்கடல் கண்டிப்பாக அமைதியாக தான் இருக்கும். மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நம்ம நின்றுருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே பெரிய பாதிப்பு, பெரிய மாறுபாடு வந்துடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் நம்ம அத்தனை பேரும் நின்றுட்டு இருக்கோம். தாய் தகப்பன் அடுத்த தலைமுறைக்கு பழமொழிகளை எல்லாம் கடத்தி கொண்டு போயிருக்கணும். பழமொழிகளை சொல்லி இருக்கணும். சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொன்னது இதே இனம்தான். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொன்னது இதே இனம்தான். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொன்னதும் இதே இனம்தான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கெல்லாம் இந்த பழமொழிகள் போனதான்னு கூட தெரியல. நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? கொண்டு போகணும்னு கூட நான் சொல்லலை, கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கொண்டு போகணும்னா கண் விழிச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தாங்கன்னு உங்கள் உள்ளங்கையில் வைக்கணும். கடத்திட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடி கனவு காணக்கூடிய அந்த உறக்கத்தில் உங்களை அறியாமல் இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கணும். முன்னால் போன முன்னோர்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய முட்டாள்கள் அல்ல. பின்னால் வந்த நாம் அவ்வளோ பெரிய அறிவாளிகளும் கிடையாது. வாழ்க்கையை மலை போல இருக்கக்கூடிய பழமையான அந்த பழமொழிகள்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் ஜாகிரதையாயிரு, கொஞ்சம் பக்குவமாயிரு. ஆடம்பரம் கால்மிஞ்சி போனால் சறுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மொத்தமாக வழுக்கி விட்டுடும். இது அந்த தலைமுறை சொன்னது. அதே தலைமுறை இன்னொன்னும் சொன்னது, ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுது. ஊரே சேர்ந்து ஒரு கொண்டாட்டத்தில் இறங்கணும் அப்படின்னா ஒதுங்கி நிற்காதே, இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய நபராக இரு.